இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு தேவன் செய்யும் காரியங்கள் என்ற செய்தி தியானிக்க போகிறோம். வாசியுங்கள். யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த வசனத்திலே தேவன் எப்படி இஸ்ரவேல் மக்களோடு அவர் நடந்து வந்தார், அவளோடு கூட தேவன் பயணித்து வந்தார், எப்படி அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு சேர்த்தார் என்பதை குறித்து தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உன்னோடு இருந்து பயங்கரமான அதிசயங்களை செய்து உன்னை நடத்தி வந்தேன், இனியும் நடத்துவேன் என்று கர்த்தர் அவளோடு பேசுகிறார். என்பனவளே, உண்மையாக ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கிற நம்மோடு கூடும் தேவன் இருந்து நாம் போய் சேர வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியான அந்த கானானுக்கு சென்றார்கள். நாம் பரம கானானுக்கு என்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவன் நம்மோடு கூட இருந்து இஸ்ரவேலோடு செய்த அற்புதத்தை அவர் நம்மோடு கூட இருந்தும் அவர் செய்தல்வாராக. அவ்விதமாக தேவன் ஒரு மனுஷனோடு இருக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் அது பயங்கரமானதாக அல்லது அதிசயிக்கத்தக்க ஒன்றாக உலகத்தார் பார்க்கிற அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அது அதிசயிக்கத்தக்க ஒன்றாய் அது காணப்படும். முன்பானவளே, எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். தேவன் சொல்லுகிறார், ரகசியமா தேவன் செய்வதல்ல, அது பகிரங்கமான காரியங்களாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்கள், அவர்கள் அந்த காரியத்தை கண்டு தேவனை மையப்படுத்துவார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய செய்கையை அவள் காண்பார்கள் என்பதற்கேற்ற வண்ணமாக நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய செய்கைகள் விளங்க கத்து கிருபை செய்வாராக. நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நடக்கிற காரியங்கள் என்ன? இஸ்ரவேலோடு இருந்து தேவன் பயங்கரமான அற்புதங்களை செய்தாரே, அதுபோல தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? வாசிக்கலாமா? இந்த வேளையிலே ராஜாக்கள் 18:38 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இந்த இடத்துல அருமையான பக்தன் எலியாவின் நாட்களிலே நடந்த காரியத்தை அழகாக ஒரு சரித்திரமாக அல்லது நடந்த ஒரு காரியத்தை நாம் வேதத்திலே வாசித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், தேவன் அந்த நாட்களிலே பக்தன் எலியாவோடு தேவன் இருந்தார். அவர் ஒரு மனுஷனோடு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று எலியாவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்வாராக. ஒன்றை குறித்து கவலைப்பட அவசியமே இல்லை. தேவன் அவரோடு கூட இருந்து செய்த மகத்துவமான காரியங்களை நாம் இப்பொழுது பார்க்காமல் பாருங்க, ஒரு சின்ன ஜெபத்தை அந்த எலியா செய்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். இறங்கி வந்து அந்த பலிகளை அது பட்சித்தது என்று பார்க்கிறோம். அதை கண்டவுடனே மக்கள் அப்படியே ஆரவாரி என்று பார்க்கிறோம். உண்மையாகவே தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்கிற காரியங்களுக்கு தேவன் உடனே பதில் செய்வார். ஒருவேளை தாமதிக்கலாம், அவ்வளவுதான். ஆனாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் அது நிச்சயமாய் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், எலியா தேவன் நோக்கி விதமாக ஜெபித்த அந்த நாட்களிலே மக்கள் பாருங்கள் தேவனை விட்டு பாகால்களை, அதாவது அந்நிய தேவனை வணங்கி அவர்கள் அவ்விதமாக சென்று விட்ட காலம் அது. அந்த அரசாங்கத்தின் நிமித்தமாக ஜனங்கள் அவ்விதமாக கர்த்தரை விட்டு அவர்கள் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலே அருமையான பக்தன் எலியாவின் மேலே ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் வைக்கிறார். என்ன தெரியுமா? மக்களை மீண்டுமாய் கர்த்தருக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அந்த ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் வைக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அந்த 18:22 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் ஒருவன் மட்டும் மீந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லும்படியாக அவ்விதமாக தேவ ஜனங்களே இல்லாத அளவிற்கு
இந்த காரியங்கள் இன்னும் சில மீந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த ஜனங்கள் அவ்வளவாக அவள் கர்த்தரை விட்டு போய்விட்டார்கள். அப்போ கர்த்தர் முதலாவது எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நம் மூலமாக இழந்த ஜனங்களை கர்த்தர் மறுபடியும் தம்மிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் ஆத்துமா வாழ்வது போல முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். அப்போது இந்த செய்திகளிலும் வருகிறது அப்படிதான். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பேச வேண்டும் என்று தான் கர்த்தர் இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அப்போது தேவன் அவரிடத்திலே நாம் எவ்வளவாய் நெருங்கி இருக்கிறோமோ நம்மை தேவன் அவ்வளவாய் ஆஸ்வதிக்கிறார். அவ்விதமாக தேவன் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருப்பது, நம்மோடு கூடவே இருப்பது என்ன தெரியுமா? என் மகனை என் மகளை எப்படியாவது என்னிடத்திலே நெருங்கி சேர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அவரிடத்திலே அவர் இழுத்துக் கொள்வார் என்று பார்க்கிறோம். தம் ஜனங்கள் அவர் விட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா பாருங்க, அவர் சும்மா இருக்க மாட்டார். நம்ம ஆனால் சபைக்கு ஒழுங்காக வந்துடுறோம், ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய அந்த அனுபவங்கள் அது எப்படி இருக்கிறது என்பதை குறித்து கர்த்தர் அவர் கரிசனை உள்ளவராக, அவர் பாரம் உள்ளவராய் காணப்படுகிறார். ஆகவே என் மகனின் மகளை மீண்டுமாய் உன்னுடைய ஜீவியத்தை முன்பை விட அதிகமாக என்னிடத்திலே நான் சிறுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். விசேஷமாக தம்மிடம் சேர்த்துக் கொள்வதற்கு தேவன் சில படிகளை இந்த இடத்துல அவர் வைத்திருந்ததை நாம் பார்க்கலாம். அந்த படிகளை நாம் தியானித்து அந்த படிகளை நம்முடைய ஜீவியத்திலும் கூட நாம் அவ்விதமாக கொண்டு வந்து நம்முடைய ஜீவியத்திலும் ஒருவேளை தெய்வம் விட்டு சில ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் செய்ய தவறி இருக்கலாம், அல்லது செய்யக்கூடாது என்றால முடியாமல் அதை விட்டிருக்கலாம். அவ்விதமான காரியங்களை நாம் சரி செய்து கொள்ளும் பொழுது தேவன் மறுபடியும் நம்மை கரத்தில் எடுத்து அவர் முன்பை விட வல்லமையாய் பயன்படுத்த அவர் ஆசையாய் வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், பாருங்கள், இந்த எலியாவை பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18:30 வாசிக்கலாமா? அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. முதல் படி என்னவென்றால், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பனிடுகிறார். அதை முதலாவது கரெக்ட் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே உமக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எங்க கட்டாய் இருக்கிறது? அந்த பலிபீடம் பாருங்க, அதை செப்பனிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் தெரியுமா? அதுல பலி செலுத்தப்பட்டு இவ்வளோ நாளாயிட்டு இருக்கும். ஒரு வீட்டில் இந்த கிச்சன் மேடை அடுப்பு எல்லாம் உடஞ்சி போயிருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வீட்டில் சமையலே நடக்கலன்னு அர்த்தம், எல்லாம் ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். அவ்விதமாக எலியாவினுடைய காரியத்தில் கூட அந்த பலிபீடம் அது தகர்க்கப்பட்டது. அது தகர்க்கப்பட்ட அதன் விளைவாக மக்கள் அந்நிய தெய்வனை தேடி ஓடினார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். தேவனோடு கூட உள்ள உறவிலே பலிபீடத்திலே, பலிபீடம் என்றால் நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல நாம் தவறும் பொழுது அப்போ நம்முடைய இஷ்டம் தேவ சித்தத்திற்கு மேலாக கிரியை செய்யும் என்பானவர்களே. ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் மறுபடியும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அது வந்து சேர வேண்டும் என்றால் முதலாவது தேவனிடத்தில் சேர வேண்டும். அதற்கு இந்த பலிபீடத்தை செப்பனிடுகிற அனுபவம் முதல் படி என்பானவளே. என்பானவளே, நம்முடைய குடும்பம் முதலாவது சாட்சியாக இருக்க வேண்டுமே. அந்த குடும்பம் சாட்சியாக இருக்கும் பொழுதுதான் பாருங்க தேவ நாமத்துக்கு மகிமை காணப்படும். ஆகவே இந்த குடும்பத்திலே தான் முதலாவது பிசாசு கையை வைப்பான். குடும்பத்தின் சமாதானத்தை, குடும்பத்தின் ஒரு மனதை கெடுக்கும்படியாக பிசாசு அநேகம் வேளையிலே கிரியை செய்ய ஆரம்பிப்பான். இரண்டாவதாக அந்த குடும்பத்தோடு கூட நாம் தேவனை ஆராதிக்கிற காரியங்கள், தேவனோடு உள்ள ஐக்கியம், இது எல்லாவற்றையும்
நாம் சரிவர செய்ய கர்த்தர் கிருபை செய்வராக, கர்த்தர் நடத்துவராக. பாருங்கள் 1 ராஜாக்கள் 18:31. உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்று யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த 12 கற்கள் அது தனித்தனியாக இருக்கிறது. அந்த கற்களை எல்லாம் கையில் எடுக்கிறார். அப்போ தனித்தனியாக இருந்த கற்களை அந்த எலியா ஒன்றாக எடுக்கிறார். அப்போ மற்றவர்களோடு ஒரு பெரிய ஐக்கியத்தை இது காட்டுகிறது. குடும்பங்களிலே உள்ள ஐக்கியத்தை இது காட்டுகிறது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த எலியா செய்யும் பொழுதுதான் தேவன் அவரை தம்மிடமாக சேர்த்து கொண்டு அவரண்டையிலே மக்கள் திருப்பப்படும்படியான அந்த கிரியை கர்த்தர் செய்கிறார். நான் இந்த வேளை சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் என்ன தெரியுமா, நம்மை கர்த்தர் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறது நோக்கம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக மட்டும் அல்ல. இதை நன்றாக மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். நம் மூலமாக மற்றவளை அவருடைய ஜீவியத்தை தேவனுக்கு இழுக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே விசுவாசிகள் மத்தியிலே யாரோடும் நாம் பேச மாட்டேன், நான் அவரோடு பார்க்க மாட்டேன், பழக மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்ற காரியம் இருக்கவே கூடாதுன்னு பண்ணவில்லை. பாருங்க, முதலாவதாக தேவனுடைய அக்கினி இறங்கி வந்து விடவில்லை. நாம் ஜெபித்த உடனே தேவனுடைய அற்புதங்கள் அது சில வேளை நடக்கலாம், ஆனால் அது நடந்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. என்ன தெரியுமா, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக நாம் செய்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அதை நாம் சரியாக செய்யும் பொழுது தேவன் தம்முடைய கிரிகளை பாருங்க அவருடைய அக்னியின் நம்முடைய ஜீவியத்திலே நாள்தோறும் பார்க்கலாம். கர்த்தர் நடத்துவாராக. அந்த 18ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று தேவன் சொல்கிறதை பார்க்கலாம். பாருங்க, அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பஞ்சம் காணப்படுகிறது. அந்த பஞ்சத்தின் மத்தியிலே, வறட்சியின் மத்தியிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அநேக குடும்பங்கள் பஞ்சத்தின் மத்தியிலே, வறட்சியின் மத்தியிலே இன்னுமாய் சில தேர்கள் வரும் பொழுது, சில காரியங்கள் நடக்காத போது தெய்வம் நோக்கி பார்த்து ஜெபிச்சு பார்ப்பாங்க. ஜெபிச்சு பார்த்து ஒரு சரியான விடுதலை இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் வேறு காரியத்தை பார்ப்பாங்க. இல்லை, நமக்கு நோக்கி பார்க்கக்கூடிய ஒரே இடம் எதுவென்றால் தேவனுடைய சமூகம் மட்டுமே. அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அதுவே போதும் அன்பானவர்களே. அவ்விதமாக இந்த இடத்துல பார்க்கலாம், அந்த மழைக்காக அவங்க ஒரு கடவுள்கிட்ட போறாங்க. அதான் பாகால். அந்த பாகால்கிட்ட அது மழை வர வைக்கணும், நெருப்பு வந்து பலியை பட்சிக்கணும் என்று எல்லாம் ஜெபிக்கிறாங்க. நீ அக்கினி இறங்கி வரல, மழையும் வரல. ஆனா எலியா சரி பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சரி பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஜபந்தான் ஜெபிக்கிறாரு. உடனே அக்கினி இறங்கி வந்துடுது. கேட்காம மழையுமே கர்த்தர் கொடுக்கறதை நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே. பாருங்கள், ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்க, ஒரு விடுதலை இல்லை அப்படின்னா அதுக்கு அங்கே ஓடலாமா, இங்கே ஓடலாமா, அவர்கள்ட்ட போகலாமா, இவர்கள்ட்ட போகலாமா என்று அநேகம் விதங்களிலே விசுவாசிகள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. கர்த்தர் தாழ்த்தி ஜெபிங்க. நாம் இந்த நாளிலே நம்முடைய ஆல்டர், அந்த பலிபீடத்தை தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை சரி செய்து, நம்முடைய குடும்பத்திற்கும் தேவனுக்குள்ள உறவை சரி செய்து, மற்றவர்களுக்கும் நமக்குள்ள உறவை சரி செய்து தேவனோடு நாம் ஐக்கியமாகும் பொழுது அந்த நிமிஷத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் ஒரு பெரிய பதிலை கட்டளையிடுவார். அந்த பிரச்சனையை தீர்க்க அவர்கள் பாங்கனிடத்தில் சொல்லுகிறார்கள். நமக்கு அவசியமே இல்லை. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் இறங்கி விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இது எல்லா படிகளையும் எலியா செய்துவிட்டு கடைசியாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36-37 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டிருளும், என்னை கேட்டிருளும் என்று பக்தன் ஜெபிக்கிறார். பானவளே பாருங்க, ஜெபத்திலே முடியாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. அதற்காகத்தான் அவர் ஜெபிக்கிறார். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்களதை. எலியா
எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. பாருங்க, 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யாதபடிக்கு அந்த இடத்துல வானம் அடைக்கப்பட்டிருந்தது. பின்பதாக அவர் ஜெபிக்கும் பொழுது மழை பெஞ்சு. தேவன் நாம் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே கேட்பார். பாருங்க, நான் சொல்கிறேன், தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் சொல்கிறதையெல்லாம் கேட்பார். என்ன பாருங்க, இந்த இடத்துல எலியா ஜெபம் பண்ணுறாரு, மழை வேண்டாம் ஆண்டவரே. உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய ஜீவியத்திலே அந்த காரியத்திற்கு உடனே கர்த்தர் இறங்குவாராக, பதிலை கொடுப்பாராக, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த இடத்துல தீர்க்கதரிசனுடைய விசுவாசமுள்ள ஜெபம் அக்கினியை வானத்திலிருந்து வர வைத்தது. மழையை 45ஆம் வருஷத்திலே வானத்திலிருந்து கொண்டு வந்தது என்று பார்க்கிறான். பானவளே, கர்த்தர் மறுபடியும் தன்னிடத்தில் ஜனங்களை சேர்த்து கொள்ளும்படியாக தேவன் ஆசைப்படுகிறார். பாருங்கள், அந்த காரியம் எப்படி நிறைவேறுகிறது என்றால் 1 ராஜாக்கள் 18:39 ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிகிறது, ஓ, இந்த பாகால்களை பின்பற்றி போனது அது பிரயோஜனம் இல்லை, கர்த்தரே தெய்வம் என்று அவருடைய அற்புதத்தை கண்டவுடனே தான் அவள் விளங்கிக் கொள்கிறார்கள். இன்றைக்கு நாம் செப்பனிடும் பொழுது நம் ஜீவித்தின் மூலமாக கர்த்தரே தேவன் என்று நாம் அறிவது மட்டுமல்லாமல் மற்றவர்களும் அறிந்து கொள்ள, மற்றவருடைய ஜீவியம் திருப்பப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. இரண்டாவதாக வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசியும் ஏசா தீர்க்கதரிசியும் அவர்கள் செல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் போகும் பொழுது எலியா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய தருணம் வருகிறதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது எலிசா கூடவே செல்கிறார். கூடவே சென்று அவரிடத்துல கேட்கிறார், ஐயா, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உமக்கு இருக்கிற அந்த வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாய் வர வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ இவர் அதை குறித்து அரிதான காரியத்தை கேட்டார் என்று சொல்லிவிட்டு அவர் அப்படியே இருவரும் நடந்து செல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது யோர்தான் நதி அவளுக்கு குறுக்கே வருகிறது. யோர்தான் நதியின் கரையிலே அவர் நின்றார்கள். அப்பொழுது, ஆண்டவரே, இந்த யோர்தானை நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று அந்த வேளையில் அவர்கள் ஜெபிக்க கூட இல்லை. பாருங்க, உடனே எலியா அவரிடத்து இந்த சால்வையை எடுத்து அந்த தண்ணீரை அடிக்கிறார் என்று பார்க்கிறோம். தண்ணீர் 2 பக்கமாக அது பிரிந்து போகிறது என்று பார்க்கிறோம். கதாசிரியப்பாராக பாருங்க, கடந்து போவதற்கு ஒரு வழி இல்லை. அந்த வழியை தேவன் உண்டாக்கும்படியாக பாருங்க, தேவன் அந்த எலியாவோடு இருந்தபடினாலே ஒரு சால்வை மூலமாக ஒரு வழி பிறக்கிறது. அந்த சால்வை மூலமாக அந்த யோர்தான் நதி பிரிக்கப்பட்டு அது வழி பிறக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்க, தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு வழி பிறக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். வழி பிறக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் நம்மோடு இருக்கார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி விசுவாசிப்பேர் என்றால் உங்களுக்கு வழி பிறக்கும். அன்பானவளே, ஒரு மதிக்கப்படாத ஒரு டவல் மூலமாக, ஒரு சால்வை மூலமாக அப்படிப்பட்ட யோர்தான் வழிவிட்டதே. தேவன் நம்மோடு இருக்கிறாரே. எவ்வளவு பெரிய தேவன், அவர் நம்மோடு இருக்கிறாரே. நிச்சயமாக இந்த அற்ப யோர்தான் நம்மை தடுப்பதற்கு அது எம்மாத்திரம். தேவன் அதை விலகச் செய்து உலர்ந்த தரை வழியாக நம்மை நடத்தி செல்வார் என்பதுதான் உண்மை. அன்பானவளே, யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யோர்தான் எப்படி ஓடும் தெரியுமா? அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். பெட்டி சுமக்க ஆசாரியருடைய கால்கள் பட்டவுடனே 16ஆம் வசனத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்றது என்று பார்க்கிறோம். அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது என்று பார்க்கிறோம். அன்பானவளே, இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்லி உங்களை
உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். என்ன தெரியுமா? அந்த யோர்தான் நதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஆசாரியருடைய கால் பட்டவுடனே பிரிந்து முதன்முறையாக வெளிவிட்டது. தேவ ஜனங்களுக்கு தேவன் செய்த அற்புதங்கள். அதே அற்புதம் இந்த 2 தீர்க்கதரிசிகளுக்காக கர்த்தர் மறுபடியும் செய்கிறார். 2 பேர் நடந்து போகும்படியாக நான் விசுவாசிக்கிறேன். அதே அற்புதத்தை கர்த்தர் 3வது முறையாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்வாராக. அந்த வழி திறக்க கர்த்தர் கிருபை செய்வாராக இயேசுவின் நாமத்தில். இஸ்ரவேல் ஜனங்க அவங்க போனாங்க. ஆனா அதே அற்புதத்தை அதே யோர்தானை கர்த்தர் மறுபடியும் தீர்க்கதரிசியாக திறந்தாரே. 3வதாக எலிசா மறுபடியும் இக்கரைப்படும் பொழுது ஒரு மனிதனுக்காக கர்த்தர் மறுபடியும் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். மாணவர்களே, இதை நான் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஜீவியத்திலே வழி பிறக்கும். அநேகம் வாசல்கள் திறப்பதை இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த கதவுகள் திறக்கப்படுவதை நீங்க காண்பீர்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். நான் இதை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை யோசித்தேன். எலியா யோர்தானை கடப்பதற்கு முன்பதாகவே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாமே. அந்த அக்கினி ரதம் யோர்தானுக்கு அங்கே இறங்காம இங்கே இறந்திருக்கலாமே. தேவன் அந்த அக்கினி ரதம் கூட அந்த யோர்தானை கடந்த தான் வந்து இறங்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதிலும் சில காரியங்கள் எல்லாம் இருக்குது என்பானவளே. யோர்தான் என்று சொல்லும் பொழுது அந்த யோர்தானை கடந்த உடனே அந்த இஸ்ரவேல் மக்கள் எழுத்தின்படியான கானானுக்குள் பிரவேசித்தார்கள். நாம் கூட பாருங்க, இந்த நாட்களில் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். அதாவது தேவ சித்தத்தின் மையத்திலே காணப்படும் பொழுது தேவனுடைய அக்கினி ரதம் இறங்கி வந்து நம்ம பரிசுத்தப்படுத்தி தேவன் எடுத்துக்கொள்ள சித்தமாக இருக்கிறார். பானவளே, அந்த ரதம் எல்லா இடத்தையும் இறங்கி வராதுன்னு எப்படி தெரியுமா இருக்கணும்? பரிசுத்தமாய் அவருடைய வாக்குத்தத்தத்தின் மையத்திலே, ப்ராமிஸ் லேண்ட், நாம் இருக்க வேண்டிய இடம் எங்கேயோ அங்கெல்லாம் வந்து தேவனுடைய வல்லம் இறங்காதுன்னு பானவளே. நீங்கள் இருக்க வேண்டிய இடம், சித்தமான இடம், அது எதுன்னு நீங்கள் பாருங்கள், கர்த்தரை கேளுங்க. அந்த இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய அந்த அற்புதங்கள் வந்து சேருவதை நீங்கள் பார்க்கலாமான்னு பானவளே. அந்த யோர்தானுக்கு இப்புறம் ஏன் அந்த அக்கினி ரதம் இறங்கி வரலை அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த யோர்தானுக்கு இப்புறம் இருக்கும் பொழுது அது ஒரு சபிக்கப்பட்ட இடமாய் காணப்படுகிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவ்விதமாக எலிசாவை கிண்டல் பண்ணுற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பரிகாசக்காரர் இருக்கிற இடமாய் காணப்படுகிறது, மோசே நின்று பார்த்த இடமாய் காணப்படுகிறது, இன்னும் அநேக காரியங்கள் அவ்விதமாக காணப்படுகிறது. இது எல்லாவற்றையும் கடந்து ஒரு தேவன் சித்தமான இடத்துல கால் வைத்த உடனே தேவனுடைய அந்த அக்கினி ரதம் இறங்கி வருவது போல நம்முடைய ஜீவிதத்தில் கூட தேவனுடைய வருகைக்கு ஒரு முழுவதுமான ஒரு ஆயத்தம். ஆண்டவரே, நான் கடக்க வேண்டிய யோர்தான் என்ன, அது எனக்கு சொல்லும் ஆண்டவரே. அந்த இடத்தை நான் கடக்க கிருபை செய்வதாக. தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னமாகிய அந்த சால்வை அது நம்மோடு இருக்கும் பொழுது எந்த யோர்தானாக இருந்தாலும் அது வழி உண்டாக்கும், வழி பிறக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பானவளை கர்த்தனை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக 2 வாசிங்கள். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. அந்த ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து யுத்தத்துக்கு போகும்பொழுது அவங்களுக்கு தண்ணீர் இல்லாமற் போயிற்று என்று பார்க்கிறோம். 3:16 வாசகம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். பாருங்க, வாய்க்கால்களை வெட்டுங்கள். வாய்க்கால் எதுக்கு வெட்டுவாங்க? தண்ணி போறதை வெட்டுவாங்க.
அங்கு தண்ணி இல்லை அப்படின்ற சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகளுக்கு அவர்கள் அப்படியே செவி கொடுக்கிறார். 17ஆம் வசனம் வாசியுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேகத்தையும் காண மாட்டீங்க, ஒன்றையும் காண மாட்டீங்க, ஒரு சோர்ஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி வரும் என்று கர்த்தர் சொன்னதை 20ஆம் வசனம் நிறைவேற்றுகிறார். மறுநாள் காலமே பலி செலுத்தப்பட்ட நேரத்திலே தண்ணீர் ஏதோம் தேச வழியே வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அங்கு தண்ணீர் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கும் என்று கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது, ஏதோ தேச வழியாக அப்படின்னா எந்த இடத்துலேருந்து வந்துச்சுன்னா, ஏதோ மலைகளிலிருந்து சவக்கடல் மார்க்கமாக அந்த தண்ணீர் வந்துச்சான். அந்த வாய்க்கால்கள் அது வெட்ட சொல்கிறார் அல்லவா, அந்த வாய்க்கால்கள் அது வெட்டும் போது அதில் தண்ணி இல்லை. இவங்க விசுவாசத்தோடு வெட்டுறாங்க வாய்க்காலை, தண்ணீர் அற்புதமாக வந்து நிரம்புது. பாருங்கள் எங்கேருந்து வருது தெரியுமா? அந்த ஏதோம் தேச மலைகள் அது எவ்வளவு பாலைவனத்தில் இருக்குதுன்னு போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். அங்கேருந்து தண்ணீர் வர சான்ஸே இல்லை. அப்போது அந்த தண்ணீருக்கு இல்லவே இல்லை அப்படிப்பட்ட இடம். இன்றைக்கி கூட அந்த மேரிபாவின் தண்ணீர் அந்த கண்மலையை பார்க்கும் பொழுது அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இது எங்கேருந்து வருது, இந்த வாட்டருக்கு சோர்ஸ் எங்கே கண்டுபிடிக்க முடியல, அப்படி சோர்ஸ் இல்லாத இடத்துல தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அப்படி அந்த வந்த தண்ணீர் இன்றைக்கும் வந்து கொண்டிருக்குது. பாருங்கள், நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், வந்து சாப்பாயிருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பார்த்தா இன்னைக்கு வந்து கொண்டிருக்குது. அப்போது தண்ணீர் இல்லாத இடத்திலிருந்து கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தண்ணீர் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் பரத்திலிருந்து அந்த மனிதனுக்கு உதவி வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்குரிய ஒரு சோர்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த பரத்திலிருந்து நமக்கு உதவிகள் வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே சில வாய்க்காலை வெட்ட வேண்டும், கர்த்தர் அதை செய்வார் என்று எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவளோடு காத்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? காசு இல்லையா? கவலைப்படாதீங்க, இருக்க காசை வச்சு ஃபவுண்டேஷன் போடுங்க. அந்த வாய்க்காலை கர்த்தர் தண்ணினாலே நிறைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷன் இருக்கிறவர்களை அழைப்பான், ஆனால் தேவன் இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் என்று அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை தான் நீங்கள் நானும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் தான் நம்மோடு கூட இருந்து அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார்களே. இன்றைக்கு அற்புதங்களை செய்வாக தாசிப்பாராக. நம்முடைய உதவிகள் எங்கிருந்தோ வரும், ஆனால் வரும் பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து நம்முடைய உதவிகள். ஹல்லேலூயா. ஒத்தாசை வந்து சேர தேவன் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இல்லாத இடத்துல இருந்து தான் உதவிகள் வரும்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த மலையிலிருந்து தண்ணி வரத்துக்கு சான்ஸே இல்லை. நமக்கு உதவிகளை கர்த்தர் பழத்திலிருந்து தருவாராக. பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, தேவன் செய்யும் காரியங்கள் என்று பார்த்தோம் ஐயா. ஆண்டவரே, நீ எங்களோடு இருக்கும் பொழுது நீ காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறப்பா. நீ எங்களோடு இருக்கும் பொழுது உம்மிடம் உங்களை இழுத்து சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறேன் என்று பார்த்தோம் ஐயா. ஆண்டவரே, செப்பனிடும் பொழுது பலிபீடத்தை நாங்கள் சரி செய்யும் பொழுதப்பா, உம்மோடு உள்ள உறவை சரி செய்யும் பொழுது ஆண்டவரே, கர்த்தருடைய அக்கினியை பார்ப்போம் என்று பார்த்தோம் ஐயா. உம்முடைய அக்கினியை பார்க்க கிருபை செய்வீராக. எங்களுக்கு வழி திறக்கும், வழி பிறக்கும் என்று பார்த்தோம் ஐயா. இந்த வழியில இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் அழைக்கிற தேவனப்பா, அந்த வழி உண்டாக்குவீராக. நீர் எங்களோடு இருக்கும் பொழுதப்பா, பரத்திலிருந்து உதவி வருன்னு பார்த்தோம் ஐயா. தண்ணீர் இல்லாத ஏதோ மலையிலிருந்து தண்ணீர் வர செய்தீரே, அதுபோல என் தேவன் இல்லாத இடத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாத கட்டளைவராக. உடைய கிருபை கூட இருக்கட்டும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீஃபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவருடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் எஸ். விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒன்றுமில்லாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும், மேலும்
24 மணி நேரமும் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். போதகரை நேரில் சந்தித்து ஜெபித்துக் கொள்ள நீங்கள் உடனே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 22642299.